தான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அமைச்சரவையிலே சேர முடியும். தாவேக தரப்பிலிருந்தும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களும் அதை வலியுறுத்தினார்கள். நல்ல பொறுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். அதன் பிறகு திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிட முடியும் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டன. பதவி ஆசை இருந்திருந்தால் உடனடியாக அதற்கு நான் இசை இருந்திருக்க முடியும், இணங்கி இருக்க முடியும். தொடக்கத்திலிருந்து நான் சொன்னேன், கட்சியே அமைச்சரவையில் இடம்பெறாது என்ற முடிவெடுத்த நிலையில் பிறகு இடம்பெறுவது என்று வந்தால் நான் அதற்கு இணங்க மாட்டேன் என்பதை உறுதிபட சொன்னேன். இப்போதும் பல பேர் திருச்சி கிழக்கிலே திருமாவளவன் போட்டியா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 100 விழுக்காடு நான் சொல்லுகிறேன், நான் எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். அதற்கான வாய்ப்பில்லை. அதனை நான் ஏற்கனவே திரு விஜய், தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்தி விட்டேன். ஆக அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இல்லை. தோழர்கள் என்னை வற்புறுத்தியது உண்மைதான். முன்னணி தோழர்கள் என்னிடத்திலே சொன்னது உண்மைதான். எனக்காக திரு விஜய் அவர்களிடத்திலே பேசியது உண்மைதான். ஆனால் அதற்கு நான் உடன்படவில்லை. இது என்னுடைய மனம் எனக்கு இட்ட கட்டளை. இது நான் யாருக்காக இந்த முடிவு எடுக்கவில்லை. யாரும் அப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் செய்துவிட முடியாது.